இன்று ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் மற்றும் கிளை சங்கங்கள் நடத்தும் மாபெரும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம். இந்த போராட்டம் எதற்கென்றால், மத்திய மாநில அரசின் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் வாடகை கட்டிடங்களுக்கு வாடகை செலுத்தும் பணத்திற்கு 18% ஜிஎஸ்டி விதித்து இது வியாபாரிகளையும் பொதுமக்களையும் பாதிக்க வண்ணம் இருப்பதனால் இந்த ஜிஎஸ்டி வரியை மாநில அரசும் மத்திய அரசும் இதை சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். மேலும் ஆலங்குளத்தில் 4 வழிச்சாலை நடைபெற்று வருகிறது. அந்த வேலையை விரைவாக முடித்து அதில் தேவையான இடங்களில் பேரிகார்டும் சிக்னல், அதாவது சிகப்பு சிக்னல் வைத்துக்கொண்டு அதுக்கு தேவையான அனைத்து திறப்புகள், அதாவது தேவையான இடத்துக்கு அதிகம் திறப்புகள் இருக்குது, அதை அடைத்துவிட்டு தேவையான இடங்களில் திறப்புகளை வைத்து அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும், மேலும் ஆலங்குளம் பழைய காவல் நிலைய அருகில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகள் குழந்தைகள் மாணவ மாணவிகள் அங்கு கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு விரைவாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்தோம். அது எந்த ஒரு இதுவுமே அந்த நெடுஞ்சாலைத்துறை எடுக்கவில்லை. அவங்களோட அலட்சிய போக்கால் பல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை கண்டிக்கும் விதமாக கண்டிப்பாக அதுக்கு அதாவது அங்கே இருந்து சுடுகாடுகள், இடுகாடுகள், பல கல்வி சாலைகள் எல்லாம் இருப்பதனால் அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் நெடுஞ்சாலைத்துறையை வன்மையாக கண்டித்து அது சரியான முறையில் சிறப்பாக முடித்து தரவில்லை என்றால் நாங்கள் மாபெரும் இன்னொரு போராட்டத்தை அறிவிக்கும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, ஆலங்குளம் அரசு மருத்துவமனை, அங்கே 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டி அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மருத்துவ வசதிகள் ஒன்றுமே இல்லை. எது கேட்டாலும் அவங்க திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் தான் மக்களை அனுப்புகிறார்கள். ஆலங்குளம் ஒரு வளர்ந்து வரும் ஊர். இந்த ஊருக்கு ஏற்ற ஒரு மருத்துவமனையை விரைவாக அதை முடித்து மக்கள் பயனுடைய முறை அதை அரசு விரைவில் கொண்டு வர வேண்டும். ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் அதை முழுமையாக ஆதரித்து அதுவும் மருத்துவமனை சிறப்பாக வேலை செய்ய வேண்டால் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்த ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, மூன்றாவது முறையாக ஆலங்குளத்தில் பேரூராட்சி நிர்வாகத்தில் இருந்து சொத்து வரி கட்டுவதற்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் வரை அவகாசம் இருக்கிறது. ஆனால் அந்த சொத்து வரியை கட்டவில்லை என்றால் 6% முதல் 10% வரை வட்டி போட்டு வாங்குகிறார்கள். இது எதற்கு என்று தெரியவில்லை. இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பாதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா நீங்க கட்டலைன்னா உடனே உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவோம், ஃபைன் போடுவாங்க. அந்த வரி மாநில அரசு உடனடியாக எடுத்து இந்த வரியை, அந்த அபராத வட்டியை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் இதை முடிவெடுக்கிறது. எங்கள் தீர்மானத்தின்படி விரைவாக முடித்து 4 வழி சாலையும் நாங்கள் கேட்ட அந்த திறப்புகள், தேவையான இடத்தில் திறப்புகள் அது சிறப்பாக எடுத்து தர என்று கேட்டுக்கொண்டு, மேலும் நாங்கள் போன முறை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம். பொதுமக்களையும் வியாபாரிகளையும் பாதிக்கும் மாறாந்திய சுங்க சாவடியை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று. ஆனால் அது வரைக்கும் ஒண்ணுமே எடுக்கல. மறுபடியும் அதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் சுங்க சாவடியை நீங்கள் அகற்ற வேண்டும். அகற்றவில்லை என்றால் ஆலங்குளம் வியாபாரி சங்கம் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து மாறாந்திய சுங்க சாவடியை முற்றுகையிடும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வியாபாரி சங்க கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆலங்குளம் வியாபாரி சங்கம், ஆலங்குளம் தையல் நாயகி தினசரி மார்க்கெட் சங்கம், அரிசி அலைவதர்கள் சங்கம், ஓட்டல் உரிமையாளர் சங்கம், தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கம் மற்றும் கிளை சங்கங்கள், தையல் கலைஞர் சங்கம், மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர் சங்கம், குத்தகைதாரர் சங்கம், ஓட்டல் உரிமையாளர் சங்கம், சட்ட ஆலோசகர் சங்கம், மரக்கடை அதிபர்கள் சங்கம், ஊடக பிரிவு சங்கம், இருசக்கர வாகன விற்பனையாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், வாடகை கார் உரிமையாளர் சங்கம், பிரிண்ட் உரிமையாளர் சங்கம், கம்ப்யூட்டர் சென்டர் சங்கம், கேபிள் டிவி உரிமையாளர் சங்கம், லோடு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், பயணிகள் ஆட்டோ சங்கம், விவசாய உரம் வியாபாரிகள் சங்கம், பழைய இரும்பு வியாபாரிகள் சங்கம், மரம் அறுப்பு மில் உரிமையாளர் சங்கம், 2 வீலர் மெக்கானிக் சங்கம், நகை வியாபாரி சங்கம் மற்றும் இந்த அருமையான முழு கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆலங்குளம் நகர வியாபாரி சங்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஆலங்குளம் நகர சங்கம் இருகரம் கூப்பி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டம் ஆலங்குளம் வியாபாரி சங்கம் போராட்டம் எடுக்கும் ஒவ்வொரு போராட்டமும் வெற்றியில் அமையும். அதற்கு ஒரு முழு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை
அன்று வரவிற்கு இடம் வேண்டும் என்று அதில் முன்னிலை வகித்தது ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம். எடுத்ததை நாங்கள் வெற்றிகரம் முடிப்போம், அது விரைவில் முடிக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை மறுபடியும் கேட்டுக்கொண்டு, இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டம் நடக்கும் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த இடத்தில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய இங்க பத்திரிகையாளர் அரவணைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.